பிரம்மனுக்கு நான் 3 தலை பார்த்துருக்கேன். அனுமனுக்கு பார்த்துருக்கேன். தேவிக்கு இத்தனை முகங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் சார் இந்த காமக்கியா தேவி? உலகத்துல முழு கடவுள், முதற் கடவுள் அப்படி எடுத்துக்கணும்னா காமாக்கியா தேவி தான் எடுத்துக்கணும். அந்த யோனி பெண்ணுடைய உறுப்புங்கிறது அவசியமான ஒண்ணு. அதுதான் சிருஷ்டி. எல்லா விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவை. அந்த பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள். யோனிபிடம், அதாவது பார்வதி தேவி 51 துண்டுகளாக வெட்டுறாங்க. அது ஒரு பெரிய கதை. அந்த கதையில அந்த அம்மா இறந்து போது, அது இறந்த உடனே பார்வதியை வெட்டும் போது ஒவ்வொரு பாட்டு ஒரு இடத்துல விழுது. அதுல அம்மனுடைய யோனி விழுந்த பகுதி தான் அசாம் காமக்கியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் மாதவிலக்கு காலத்துல ஆலயம் செல்லக்கூடாது. அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது, தெரியும் இல்லையா? ஆமா ஆமா. இதுல மறுப்பே இல்லை. பெண்கள் மாதவிலக்கு காலத்துல போகக்கூடாது. ஆனா பெண்கள் மாதவிலக்கு காலத்திலயும் போகலான்னு உலகத்துல ஒரு கோயில் இருக்குன்னா இது மட்டும்தான். ஏன் காமாக்கியா கோயில் மட்டும் மாதவிலக்குல போகலாம்? ஏன் அப்படின்னா அந்த சாமியே மாதவிலக்குக்கு உண்டான கடவுள் தான். இந்த தெய்வத்தை வழிபடும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், எப்படி வழிபடுவாங்க? காமாக்கியா வழிபாடு இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம்னா தாந்திரீக வழிபாடு தான். அதாவது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வழிபாட வேண்டாம். ஓ, அப்பாற்பட்டுச்சு இது. நீ சாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகமம்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இங்க கிடையாது. இது உன்னுடைய சொந்த தாய் யோனின்னு வந்துச்சு இல்லையா, உங்க அம்மா, உன் அம்மா. இது ஆமா. நீ உன் அம்மாவை இப்படித்தான் அப்படித்தான் என்ன இருக்குதா? அம்மானா அம்மா தான். ஈடுபாடு தான் நான் சொல்லுவேன். நான் காமிக்கான்னு சொல்லுவேன். எந்த கடவுளை நீ கும்பிடுறியோ அந்த கடவுளை லவ் பண்ணு, அந்த கடவுளை விரும்புங்க, அந்த கடவுள் நமக்கு எல்லாம் செய்வாருன்னு முடிவு பண்ணுங்க. அந்த கடவுள் தான் நமக்கு வாழ்வாதாரம், வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமக்கியா உபாசகர் அக்னிருத்ரன் சுவாமிகள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வாழ்க நலம், பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். சொல்லுங்க. காமக்கியா தேவி அப்படின்னு பேர் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே பிரம்மனுக்கு நான் 3 தலை பார்த்துருக்கேன், அதே மாதிரி அனுமனுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தேவிக்கு இத்தனை முகங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் சார் இந்த காமக்கியா தேவி? காமாக்கியா தேவி அதாவது உலகத்துல முழு கடவுள், முதற் கடவுள், முழு கடவுள். பெண்கள்ல நான் சொல்றது அப்படி எடுத்துக்கணும்னா காமாக்கியா தேவி தான் எடுத்துக்கணும். ஏன்? காரணம் வேணும் இல்லையா? ஏன் இவ்வளோ பெருசா யோசிக்கணும்னா அப்ப என்ன அப்படின்னா, உலகத்துல சிருஷ்டி அப்படின்றது முதல்ல முக்கியம். சிருஷ்டி இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்மெல்லாம் பிறந்துக்கிட்டே இருப்போம், விலங்குகள் பிறந்துக்கிட்டே இருக்கும், பறவைகள் பிறந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் சிருஷ்டின்னு பேர். ஜீவன்கள்லாம் சிருஷ்டி ஆகிறது. இந்த சிருஷ்டிக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் எது அப்படின்னா பெண். இப்போ நம்மளாம் பிறக்கணுன்னா ஒரு அம்மா வயிற்றுலேருந்து தான், அப்பாவுடைய அனுகூலத்தினால அம்மா வயிற்றுலேருந்து நம்ம வருவோம். அப்படி வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த யோனி பெண்ணுடைய உறுப்புங்கிறது அவசியமான ஒன்று. அதுதான் சிருஷ்டி. எல்லா விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவையானது. அந்த பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னா, பெண்களுடைய மர்ம உறுப்புக்குனே ஒரு கடவுள் இருக்கு, யோனின்னு சொல்லுவாங்க. அதை அந்த யோனிக்கே ஒரு கடவுள். யோசிக்கவே மாட்டாங்க யாரும், யோனிக்கு ஒரு கடவுளா? அதான் ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா இது அப்படின்னு யோசிப்போம். ஒரு யோனி என்ன, அது ஒரு இந்த பொருள், அதுக்கு போய் ஒரு கடவுளா அப்படின்னு முகம் சுளிக்கிறத விட மாற்றி யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அது முகம் சுளிக்கிற விஷயம் இல்லை. அது இல்லைன்னா சிருஷ்டி இருக்கா? யாராவது பிறக்க முடியுமா? உலகத்தில் சிருஷ்டியை நின்று போயிடும் அது இல்லைன்னா. அதனால் அதை தெய்வீகமாக மதிக்கத்தக்க அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல 51 சக்தி பீடம் மொத்தம் இந்தியாவில். அந்த 51 சக்தி பீடத்தில் மிக பிரமாதமான முக்கியமான பீடமாக இருக்கிறது தான் யோனி பீடம்னு பேர். அந்த யோனி பீடம் எங்கே இருக்குது அப்படின்னா, காமாக்கியா ஆலயமாக அஸ்ஸாமில் நீலாஞ்சல், அதாவது கவுகாத்தி அப்படிங்கிற மாநிலத்தில் நீலாஞ்சல் மலை மேலே இருக்குது சாமி, அம்மன். அது யோனி தேவின்னு சொல்லுவாங்க. யோனிக்கான கடவுள், சிருஷ்டி தேவி. அதுதான் சிருஷ்டி உலகத்தில். அது இல்லைன்னா சிருஷ்டியே கிடையாது. அதனால தான் அதை தேவியை அங்கே வச்சு, அங்கே 51 சக்தி பீடம் ஒன்று. இப்போ காஞ்சி காமாட்சி எல்லாம் ஒரு சக்தி பீடத்தில் ஒன்று தான்.
எல்லாமே ஆமா ஆமா. சக்தி பீடத்தில் ஒன்று தான். மதுரை மீனாட்சி எல்லாமே சக்தி பீடம். அதில் 51 மிக முக்கியமான பீடமாக கருதப்படுற 4வது பீடமாக தான் அதை சொல்கிறாங்க. இது காமாக்கியா யோனி பீடம். அதாவது பார்வதி தேவியை 51 துண்டுகளாக வெட்டுறாங்க. ஒரு 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 அது ஒரு பெரிய கதை. அந்த கதையில் அந்த அம்மா இறந்து போது, அது இறந்தவுடனே பார்வதியை வெட்டும் போது ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஒரு இடத்துல விழுது. அதில் அம்மனுடைய யோனி விழுந்த பகுதி தான் அசாம் காமாக்கியா. அதுதான் காமாக்கியா தேவியாக அங்கே கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் ரொம்ப பிரமாதமான கோயில். சிருஷ்டி தேவி இதுதான். அதனால தான் முதன்மையாக அந்த கடவுளுக்கு முன்னும். இப்போது கல்யாணம் ஆகலை, ஒரு பொண்ணு பெரியவள் ஆகலை, இல்லை குழந்தை பிறக்கலை அப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுன்னு அந்த பிரச்சனையை தீர்த்துவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அதிதேவி யாருன்னா காமாக்கியா தான் அதிதேவி. இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன ஆகுது? கல்யாணம்னு ஆனால் அதுக்கப்புறம் இல்லறம்னு வந்துடுவாங்க. இல்லறம்னா கணவன் மனைவியோடைய உறவுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் குடும்ப சுபம், அதாவது குழந்தை பிறக்கணும். இது எல்லாம் எதன் அடிப்படை? ஒரு பெண்ணின் யோனியை அடிப்படையாக வச்சு தான் நடக்கிறது. இல்லைன்னா அந்த லிஸ்ட்டுக்கே வேலை இல்லை. தலைமுறைங்கிற ஒரு ஆப்ஷனே காணாம போயிருமே. இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் அதிதேவி யாரு? கர்ப்பப்பைக்கு அதிதேவி. யோனி தான் பிரதானம். கர்ப்பப்பை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்கும் யோனி தான் ஆதாரம்னு சொல்லுவாங்க. அதை இது எல்லாத்துக்கும் மாதவிலக்கு, இது எல்லாத்துக்கும் அதிதேவி யாருன்னா காமாக்கியா தான். அஸ்ஸாமில் இன்னைக்கும் வருஷத்துல 3 நாள் அம்மனுக்கு மாத விளக்குன்னு சொல்லி கோயிலை மூடிடுவாங்க. அம்மனுக்கு மாத மென்சஸ் கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா, அம்பு பாச்சி மேலான அந்த திருவிழா இப்பதான் முடிஞ்சுது. போன இதுல 22ஆம் தேதி இப்போ முடிஞ்சுது. அது 22 to 27 போன மாசம். அப்பேற்பட்ட திருவிழா. உலகத்தில் உள்ள எல்லா கூட்டங்களும் வந்துடும், எல்லா ஆன்மீகவாதிகளும் வந்துடும். தாந்திரிக தேவின்றதுனால அப்படி அந்த கோயிலில் திருவிழா, கோயில் சாமியை மூடிட்டு திருவிழா பண்ணுவாங்க. 3 நாள் கழிச்சு தான் கோயிலை திறப்பாங்க. திருவிழாவே முடிவு போயிடும். அப்பேற்பட்டது இன்னொரு அதிசயம் உண்டு அங்கே அசாமில். அம்மனுக்கு மாத விளக்குக்கு கோயிலை மூடிட்டாங்கன்னா அசாம் மாநிலத்தில் இருக்கிற டோட்டல் பெண்கள் 3 நாள் குளிக்க மாட்டாங்க. அது ஒரு சம்பிரதாயம் அவங்க. ஏன்னா அம்மன் மூடி இருக்குது அப்படின்றதுனால குளிக்க மாட்டாங்க, குளிக்காமல் இருப்பாங்க. எப்படி இங்கெல்லாம் ஒரு திருவிழாக்கு விரதம் இருக்கிறது, அது மாதிரி அங்கே அது மாதிரி இருப்பாங்க. அங்கே இதெல்லாம் இன்றைக்கும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அது அப்பேற்பட்ட அற்புத கடவுள் தான் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம்னு நம்ம ஊர், இந்த இடம் இருக்குது. வண்டலூர் ஜூலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். இங்கே நம்ம இந்த கோயில் வச்சுருக்கிறோம், காமாக்கியா கோயில். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நம்ம தான் முதலாக வைக்கப்பட்டோம். வச்சு ஒரு 8 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. அப்படிப்பட்ட தெய்வம். ஒரு கல்யாணம் ஆகனாலும் இங்கே அந்த அம்மனை தான் வேண்டணும். குழந்தை பிறக்கவும் இங்கே தான் வேண்டணும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இதுதான் ஒன்றும். இல்லறமே சரியில்லை, எனக்கும் என் மனைவிக்கும் இல்லை என் கணவருக்கும் எனக்கும் ஒரு இல்லறம் சரியில்லை, உறவு சரியில்லைனாலும் இதை தான் வேணும். இதுதான் அதிதேவி. இதுக்கப்புறம் எல்லா தெய்விகளும் அடுத்தது அதிதேவி. இதுதானே உலகம், அப்படி தானே சொல்லுது. அப்படி நேரம் சரியில்லைனாலும் இந்த சாமி தான். உன்னுடைய பிறவியே என்னப்பா நீ பிறந்ததே சரியில்லை, ஜாதகமே கட்டமே சரியில்லைனாலும் இதுதான். ஏன்னா பிறவின்றது யோனி தானே. யோனி வழியாக எப்போ குழந்தை வெளியில் வருதோ அதை கணிச்சு தான் நம்ம ஜாதகம் எழுதுறோம். அப்போது இதுதான் வாசல். இப்படி இருக்கக்கூடிய தேவி. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் மாத விலக்கு காலத்தில் ஆலயம் செல்லக்கூடாது. இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது, தெரியும் இல்லையா? இதில் மறுப்பே இல்லை. பெண்கள் மாத விலக்கு காலத்தில் போகக்கூடாது. ஆனால் பெண்கள் மாத விலக்கு காலத்திலையும் போகலான்னு உலகத்தில் ஒரு கோயில் இருக்குன்னா இது மட்டும்தான். ஏன் காமாக்கியா கோயில் மட்டும் மாத விளக்குல போகலாம்? ஏன் அப்படின்னா அந்த சாமியே மாத விளக்குக்கு உண்டான கடவுள் தான். மென்சஸ் சரியா வரலனாலும் இந்த சாமியை தான் கும்பிடுவாங்க. ஒரு பொண்ணு பெரியவள் ஆகலை, ஒரு 12லேருந்து 15 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு பெரியவள் ஆகணும், பூப்படைதல்னு பேர் இது இருக்கணும். 16, 18, 20 வயசு ஆயும் ஆகலை, 22 வயசு ஆயும் பூப்படையில் பெரிய பொண்ணு ஆகலை அப்படின்னா இந்த கடவுளை தான் கும்பிடணும். ஏன்னா அதுக்கு இதுதான் அதிதேவி. ஆமாம், இப்போ கூட 28 வயசு ஒரு அம்மா பெரியவளே ஆகலை இன்னும். அதாவது நான் பெரிய அந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இருக்குது அந்த பெண்ணு. நல்ல ஒரு நிறைய இருக்காங்களே. 32 வயசு இப்போதுக்கு 32, 25, 22 எல்லாம் படித்தவங்க நல்ல பெரிய வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் பெரியவள் ஆகலை. இங்கே தான் வழிபாடு செய்துக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான அதிதேவி. இது நம்ம நினைப்போம், என்னடா 15, 20 வயசு ஆயும் பெரியவள் ஆகலையான்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறதான் தெரியல. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இங்கெல்லாம் வர்றாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த தெய்வத்தை வழிபடும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல சார், எப்படி வழிபடுவாங்க? காமாக்கியா வழிபாடு இன்னொன்று ஒரு பெரிய விஷயம்னா தாந்திரீக வழிபாடு தான். அதாவது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வழிபாட வேண்டாம்.
ஓ, அப்பாற்பட்டு. அப்பாற்பட்டுச்சு இது. நீ சாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகமம்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இங்க கிடையாது. இது உன்னுடைய சொந்த தாய் யோனின்னு வந்துச்சு இல்லையா, உங்க அம்மா, உன் அம்மா இது. ஆமா, நீ உன் அம்மாவை இப்படித்தான் அப்படித்தான் என்ன இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. எதுவுமே கிடையாது. அம்மானா அம்மா தான். அம்மா கிட்ட நல்லா பேசலாம். இப்போ நாங்களாம் நான் இதுக்காக சொல்ல வரல. நான்லாம் பெரிய, அதாவது கிட்டத்தட்ட 20-25 வயது வந்தும் கூட எங்கள் அம்மா மடியில் தான் தூங்குவோம். எங்கள் அம்மா காலில் படுத்துன்னு தூங்கின்னு இருப்போம், மேலே படுத்துன்னு தூங்குவோம். அவ்வளோ பெரிய மகனாம் ஆயும் கூட தாய்க்கும் மகனோட அற்புத உறவுங்கிறது இதுதான். இதை தான் காமக்கியாலும் சொல்லுது. தாந்திரிக தேவி, நீ உனக்கு என்ன எப்படி கும்பிடுன, எப்படி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சா நீ, ஆமாம் அதை வை கும்பிடு, கறி குழம்பு வச்சா வச்சு கும்பிட்டுக்கோ. நான் இதெல்லாம் கேட்கல, இதெல்லாம் வேணாம். அன்பு, பிரியம், இவ்வளவுதான் லவ். ஓகே சார், நமக்கும் கடவுளுக்குன்னா ஒரு லவ்வை காட்டு போதும். நீ இதெல்லாம் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் இன்னைக்கு மென்சஸ் ஆகிட்டேன், இருந்துக்கோ, இயற்கையான ஒரு விஷயம் வச்சுக்கோ, கும்பிட்டு போ. இதுதான் காமக்கியா சொல்றது. எல்லாத்தையும் மாறுபட்ட ஒரு கடவுள் அது. கண்டிப்பா எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கலாம் கிடையவே கிடையாது. நீ அன்பாரு, நீ ஆத்மார்த்தமா என்னோட வா, ஆத்மார்த்தமா என்னை சிந்திச்சுக்கோ, நான் உங்ககிட்ட வரேன், உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும், அப்படித்தான் செய்யணும், இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டுன்றது என்கிட்ட கிடையாது. ஆமாம், ஏன் அப்படின்னா நான் உன்னுடைய அம்மாவாக இருக்கிறேன், நேரடியாக உன்னுடைய ஏதாவது யோனி தெய்வமாக இருக்கிறதுனால என் வழியாக தானே நீ வெளியில் வந்த, அப்படி என் புள்ள இப்போ இருக்கும். கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு அந்த அனுகிரகம் எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா இப்ப எல்லாருமே தமிழகத்துல நீங்க மட்டும்தான் பண்றீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அசாம்ல உள்ள ஒரு தெய்வம் நம்மளை ஆட்கொள்றது, நாம அந்த தெய்வத்துக்கிட்டோட திருவடி அடைகிறது, அவங்க பாதத்துல போய் விழுகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவமா இருக்கு. அது எப்ப நிகழ்ந்தது? இதுதான் பிராப்தம்னு பேரு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்கெங்க எவ்வளவு அன்பு. அதாவது நான்லாம் ஒரு சின்ன குட்டி ஆன்மீகவாதி. பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க, எப்படி லெஜண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது மாதிரிலாங்கிறாங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், நம்ம அசாம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு தான் போயிருந்தோம், கோயிலுக்கு போகலை. இப்படி ஒரு சாமி இருக்குன்னே நமக்கு தெரியாது. கடவுள் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி எப்படி ஒரு கடவுள் பேர் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அங்கே போயிருக்கும் போது அப்போ தான் அம்பு பச்சு மேலே அங்கே. அப்போ நம்ம போன ஒருத்தரை சந்திக்க போயிருக்கிறோம், அவர் எங்களை வர சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டார், ஒரு அவசரம்னு சொல்லிட்டு. ஒரு 3 நாள் ஆகுங்க, நீங்கள் நம்ம இடத்துலையே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்ட்டார். 3 நாள் அந்த ஊரில் தங்கக்கூடிய சூழல். சும்மா தங்குறோன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கோயில் திருவிழா வேணா போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னாங்க. போகிறோம். அப்போ நடந்த ஒரு பெரும் ஆச்சரியமான சம்பவம் அம்பாள் எனக்குள்ள பிரதிபலிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மனுடைய அருள் கிடச்சிக்கினே இருக்கிறதுனால ஒரு கோயில் பண்ணிடணும். அது ஒரு பெரிய கதையாக இருக்குன்றதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அனுகூலம்ங்கிறது தான் இது, பிராப்தம். ஸோ எனக்கு அது வரணும்னு இருக்குது. நான் அந்த அம்மனுக்கு தமிழ்நாட்டிலே முதல்ல ஒரு கோயில் வைக்கணும்னு இருக்குது. இதுக்கப்புறம் வரும், நிறைய கோயில் வந்துடும். ஆமாம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, யோனி தேவின்னும் போது எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா நினைப்பாங்களோ யாராவது எதனா தப்பாக பேசுவாங்களோன்னு. நமக்கு அதெல்லாம் இல்லை. யார் தப்பாக பேசினா என்ன, யார் என்ன நமக்கு தெரியும். என்னுடைய அம்மா கிட்ட நான் எப்படி இருக்கணும், என்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பிலேயே நான் இருக்கணும். அம்மா இப்படி அசிங்கமாக்குறாங்க, அம்மா மூஞ்சி சரியில்லை, அம்மாவுக்கு இப்படி போச்சுன்னா சொல்லிட்டு பாசத்தை பிரிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. அதே தாங்க, நீ எந்த யோனியாக இருந்தான்னா, நீ உருவமாக இருந்தா எனக்கு என்ன, நான் தாயாக பார்த்துட்டேன், இப்படி தான் இருக்கும், நான் இருந்துக்கிறேன். யாராவது எதனா பேசினா பேசி போகிறாங்க. எங்கள் அம்மா, நான் சமீபத்திலோடு சொல்லுவேன், ஒரு பிரித்து பேசுறது. ஒரு பையன் அம்மாவுடைய புடவையே பாவாடையை தோச்சி போட்டால் அது பெருமையாக பேசுவாங்க. பார்த்தியா, அம்மாவுடைய பொண்டாட்டி புடவையை பாவாடையும் தோச்சி போட்டால் பார்த்தியா இவன் என்ன இவ்வளோ ஒரு ஆம்பளையா, பொண்டாட்டி புடவையை தோச்சிக்கிறான். அதாவது அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கள் மக்கள். ரெண்டும் புடவை ஒன்று தான், பாவாடை ஒன்று தான். யாருதுங்கிறது பிரிக்கப்படுறது. நான் சொல்லி இது ஏன் பிரிக்கிறேன்னு தான் கேட்குறேன். தாய்ங்கிறது ஒரு பெரும் அந்தஸ்து, நமக்கு ஜீவனை கொடுத்தது. மனைவிங்கிறது ஒரு அந்தஸ்தை கொடுத்தது. ரெண்டுமே அவசியமானது தான். அவசியம் ஏற்பட்டால் அம்மாவுக்கு அவசியம் ஏற்பட்டாலும் அவசியம் ஏற்படணும், அம்மாவுக்கு செய்யணும். மனைவிக்கு அவசியம் ஏற்பட்டால் செஞ்சு தான் ஆகணும். அதில் என்ன கௌரவம் கிடையாது. அதே மாதிரி தாயின்னு வந்துட்டா அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவள் எப்படி இருந்தாலும் என்ன, ஏன் அம்மா, அது அவள் இப்போ உயரமாகறா, குள்ளமாகறா, கருப்பாகிறா, சிவப்பாகிறா, இப்படிக்கிறா, நொண்டியாகிறா, அதெல்லாம் ஏன் தாய் அப்படின்னு போயிடுறதோடைய அரவணைப்பு தான் காமாக்கியா கிட்ட இருக்கிறது. எத்தனை நல்ல சார் நம்ம பிரச்சனையை அவங்க அந்த கன்சிடர் பண்றது சொல்லுவாங்க. ஆமாம்,
அது எத்தனை நாள்ல நமக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க? இல்லைங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்லுவேன். நான் காமாக்கியான்னு சொல்ல வரல. ஆ. பிள்ளையாரா இருக்கட்டும், காமாக்கியா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், விஷ்ணு, எத்தனை நாளுங்கிறது இல்லைங்க. நீ எப்படி கும்பிடுற, எப்படி வேண்டுதல் வைக்கிற? இல்ல எல்லாருமே போனோடனே எனக்கு டக்குன்னு சரியாயிடுங்கிறதுன்னு ஏன்னா சொல்லுவாங்க. டக்குன்னு சரியாகிறது எப்படி இப்போ பண்ண முடியும்? டக்குன்னு இப்போ ஒரு வயிறு வலின்னா டாக்டர்கிட்ட போனால் அவர் கூட டக்குன்னு அந்த வயிறு வலி தீர்த்துருவாரு. ஆனால் சைடு எஃபெக்ட் ஆகிடும், ஓவர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு தெரியும் உனக்கு எப்படி அதை குறைக்கணும், உன் உடம்புக்கு குழந்தைக்குன்னா எப்படி குறைக்கணும். அப்போ ஒரு மருத்துவருக்கு அவன் அம்மாவுக்கு தெரியும். முதல்ல தெய்வத்தை அணுகிற முறை தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கூட எனக்கு கேட்டீங்க, சாமி நம்ம சேனலுக்கு ஒரு, இப்போ நீங்கள் வந்து சாமி நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த வார்த்தையே எப்படி இது, நமக்கு நம்ம சேனல் நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களோட பற்றி பார்த்தேன் அப்படின்னும் போது ஆஹா என்ன ஒரு கனிவாக பேசுகிறாரு வாங்கன்ட்டு ரொம்ப குயிக்காக கொடுக்குறோம். கண்டிப்பாக இதே தான் தெய்வத்துக்கிட்ட நீ போகிற விதம், நீ எப்படி கையேந்தி போ. அதாவது யாசகம் எடுக்கக்கூடாது, ஆனால் இறை யாசகம் எடுக்கலாம். அதாவது இறை யாசகம் தெரியுமா? இறைவன்கிட்ட நீ யாசகம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்பயாச்சும் எனக்கு கொடுத்துருமா, நான் உன்னை தான் நம்பியிருக்கிறேன், நீ எனக்கு பண்ண அதிகாரமாக கூட செய், தப்பே கிடையாது. ஆனால் அது பாசத்தில் செய். அந்த கோவத்திலேயே ஒரு பாசம் வேணுங்கிறீங்க. அதுதான் வேணும். ஆமாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து சந்தர்ப்பத்தில் காமாக்கியாவை திட்டிருக்கிறோம். அவசியம் ஏற்பட்டதுனால நான் அன்பின் அடையாளத்தில் திட்டுறேன், வெறுப்பின் அடையாளத்தில் திட்டுறது வேற. அன்பின், எப்படி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய அன்பின் அடையாளத்தில் திட்டுவா, அது பாதிக்கவே பாதிக்காது. அது என்ன, வெறுப்பின் அடையாளங்கிறது வேற. அது மாதிரி நீங்கள் நெருங்குறதுங்க, நம்பிக்கை தான் முக்கியம். நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் கும்பிட்றாங்க, நீ கும்பிடாத. உனக்கு ஆத்மார்த்தமாக வருதா, உனக்கு ரொம்ப செட் ஆகுதா, உனக்கு மைண்டில் உட்காந்துக்குச்சா, அப்படி கும்பிட்டால்தான் பலன் உண்டு. கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த 5 தலை அப்படிங்கிறது என்ன விஷயத்தை குறிக்க வருது? இல்லை, இது எப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து மேலே ஒரு தலை இருக்கும், மற்ற தலைகள்லாம் விட்டுடுவோம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, வழக்கமானது. மேலே ஒரு தலை இருக்கும், தனியாக துண்டாக ஒரு தலை இருக்கும். வீடியோவில் காட்டுங்க. என்ன அது என்னன்னா, மற்ற சாமிக்கு எதுக்குமே கிடையாது. இப்போ ராவணனா 10 தலை இப்படியே இருக்கும், இந்த வாகல இருக்கும். பிரம்மாவா இப்படியே இருக்கும். முருகப்பெருமானுக்கு 6 தலைகள் இப்படியே இருக்கும். எல்லா சாமிக்கும் இப்படி தான் இருக்கும். ஆனால் காமைக்காக்கு மட்டும்தான் ஒரு தலையை துண்டை வெட்டி தலை மேலே வச்ச மாதிரி இருக்கும். அது என்னன்னா, அதுக்கு பேர் பிரம்மசிரஸ்ன்னு சொல்லுவாங்க. யோனி சிரஸ்ன்னு ஒரு பேர் உண்டு. அந்த தலை பெரிய பிரம்மசிரசு இல்லை யோனி சிரசு. அந்த தலையை வரைக்கும் தரிசனம் பண்ணினாலுமே எல்லா பாவங்களும் ஒழிஞ்சிடும். யோனி தரிசனம் வேற. உருவத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தரிசை பார்த்து நம்ம கும்பிட்டுட்டோம்னா நீ செய்த கர்மாக்கள் போயிடும், நீ செய்த பாவங்கள் போயிடும், எல்லாம் போகணும். ஆனால் நமக்கு பிராப்தம் இருக்கணும் அந்த தலையை. அதே சாமியை நீ 10 வாட்டி கும்பிடுவே, அங்கே ஒரு தலை இருக்குன்னு தெரியும், அதை பார்த்து கும்பிட்றது தோணாது. அதை பார்த்து நீ கும்பிட்டுட்டோன்னா, அம்மனை பார்த்து கும்பிட்றது ஒரு ரகம். குறிப்பாக தலையை பார்த்து அந்த பிரம்மசிரஸை பார்த்து கும்பிட்டுட்டாக்கா அவனுக்கு அன்னையோட வந்து அவனுடைய கர்மாக்கள் போயிடும். அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும். அது அதே தான். இப்போ நம்ம வீடியோலாம் பேசியிருப்போம் ஏற்கனவே கூட, வந்துடுவாங்க எல்லாம் கும்பிட்டுட்டு சாமி, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சாமி அந்த தலையை பார்த்து கும்பிடணும்னு சொல்லியிருந்தீங்களே, அது எப்படி அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்ட் உள்ள எனக்கு ஞாபகம் வரல, மொத்தமாக கும்பிட்டேன். அப்போ வரும்போது வரைக்கும் அதை நினச்சிருந்தாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், முழு மனசோட உள்ளவா, முழு மனசோட உள்ளே. இப்போ நம்ம காமாக்கியா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குகை மாதிரி போய் தான் உள்ள சாமியை பார்க்க முடியும். அது வந்து ஒரு கருவறைக்குள்ளே எப்படி நம்ம போகிறோம், ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே எப்படி போகிறோமோ அந்த ஸ்டைல் தான் அங்கே வச்சுருப்போம். பேரே அப்படி தான். அதாவது யோனி குகை வழி பாதை தான் அந்த பாதைக்கே பேர் வச்சுருப்போம். அந்த உள்ளே போகிற குகை இருக்க யோனி குகை வழி, பெண் உறுப்பு, அதுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டைல் தான் அங்கே அமைச்சிருப்போம். அதை போய் தான் உள்ள அம்பாள் தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய வரும்போது மனம் விட்டு, மனசை லூஸ் ஆக்கிட்டு மனம் விட்டு வேண்டணும், மனம் விட்டு கோரிக்கை வைக்கணும். உன் பிரச்சனை தீக்க தான் வந்திருக்கிற, அப்போது அந்த அனுகூலம் உனக்கு டக்குன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து காலமே கிடையாது. நீ இங்கே எத்தனை பேர் கும்பிட்ட உடனே நடந்திருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு நடந்திருக்குது, ரொம்ப நாள் கழிச்சும் நடந்திருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே அந்த பிரச்சனை தீர்ந்ததும் இருக்குது. உடனே ரிட்டன் வந்து இங்கே என்ன சாமிக்கு செய்யணுமோ செய்தவங்களாம் இருக்கிறாங்க. ஈடுபாடு தான் நான் சொல்லுவேன். நான் காமிக்கான்னு சொல்ல வரல. எந்த கடவுளை நீ கும்பிட்றியோ அந்த கடவுளை லவ் பண்ணுங்க, அந்த கடவுளை விரும்புங்க, அந்த கடவுள் நமக்கு எல்லாம் செய்வாருன்னு முடிவு பண்ணுங்க. அந்த கடவுள் தான் நமக்கு வாழ்வாதாரம், வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுங்க. அது அந்த ஐயன் நான் சொன்னேன், சிறுது முண்டக்கண்ணி அம்மன், முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் சரி, பனங்காட்டு அம்மனா, சின்ன குட்டி, அதாவது சிறு கடவுள்னு சொல்லுவாங்க. சின்ன கடவுளோ பெருங்கடவுளோ சிவனோ பெருமாளோ யாராக இருந்தாலும் கோணம் ஒன்று தான், நீ நெருங்கிறத வச்சு தான் எல்லாம்.
காமக்கியா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை அசாம்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த அம்பாளுக்கு ஒரு பீடம் அமைச்சு பலரோட வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த ஆன்மீக பணியும் உங்களோட இது மாதிரியான பேட்டிகளும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அடியேன் அக்னிருத்ரன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.